வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை வடபழனியில் போதை வரியில் தகராறு செய்து வந்த தனது இளைய மகனை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக தாய் சரணடைந்த வழக்கில் திடீர் திருப்பமாக மூத்த மகன் கொலையாளி என்பது தெரிய வந்திருக்கிறது. மகனை கொலைப்பழியிலிருந்து காப்பாற்ற தாய் சரணடைந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? வடபழனி காவல் நிலையத்திற்கு வந்த 47 வயதான பிரமிளா என்ற பெண் தனது மகனை கத்தியால் கழுத்தில் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டதாக கூறியதும் போலீசார் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். என்ன நடந்தது என்று விசாரித்த போது கொலைக்கான காரணம் புரிய வந்தது. சூளைமேட்டைச் சேர்ந்த பிரமிளா கணவரை பிரிந்து தனது 3 மகன்களுடன் சொந்த வீட்டில் வசித்து வந்தார். மற்ற 2 மகன்களும் ஒழுங்காக வேலைக்கு சென்று தாய்க்கு ஆதரவாக இருந்து வந்த நிலையில் 3வது மகன் முகில் மட்டும் குடிபோதைக்கு அடிமையாகி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். தினசரி தாயிடம் குடிக்க பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததுடன் பணம் தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று கூறி மிரட்டி வந்திருக்கிறார். வழக்கம் போல வெள்ளிக்கிழமை இரவும் மூக்குமுட்ட குடித்து விட்டு வந்து தாயிடம் தகராறு செய்திருக்கிறார் முகில். இதனால் மன உளைச்சலடைந்த தாய் பிரமிளா விடிய விடிய தூங்காமல் அழுதிருக்கிறார். அதிகாலை 5 மணி அளவில் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த மகனின் கழுத்தில் 6 முறை சரமாரியாக வெட்டியும் கொலை செய்ததாக பிரமிளா அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். போலீசாரும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்து கிடந்த முகிலின் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது முகில் கொலை செய்யப்பட்ட விதத்தை பார்த்தபோது போலீசாருக்கு லேசாக பொறி தட்டியுள்ளது. ஒரு பெண்ணால் எப்படி இவ்வளவு ஆழமான வெட்டுகளை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்று சந்தேகமடைந்தனர். இதனையடுத்து சடலத்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பிரமிளாவிடம் துருவி விசாரிக்க ஆரம்பித்தனர். பிரமிளாவின் மகன்களையும் அழைத்து விசாரித்த போதுதான் அதிரடி ட்விஸ்டாக திடுக்கிடும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. உயிரிழந்த முகிலின் 2வது அண்ணன் வசந்தகுமாரிடம் விசாரித்த போது உண்மையான கொலையாளி யார் என்பது தெரிய வந்தது. முகிலின் அட்டகாசங்களை பொறுக்க முடியாமல் தான் அந்த கொலை செய்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். தாய் பிரமிளாவை அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தாக்கியதால் ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் தம்பி என்றும் பாராமல் கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் வசந்தகுமார். இந்த கொலையை அரங்கேற்ற தனது நண்பர் கண்ணனை வரவழைத்து இருவரும் சேர்ந்து குத்தி கொன்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களில் வசந்தகுமாருக்கு திருமணம் நடைபெற இருப்பதால் கொலைப்பழியை தான் ஏற்றதாக தாய் பிரமிளாவும் உண்மையை ஒப்புக்கொண்டார். தாய் தானே கொலைப்பழியை ஏற்ற சம்பவம் வடபழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.